கோ பேக் மோடி அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்ட் ஆகலையேப்பா, என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதற்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான பதில் சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருக்கிறது என்னென்னா, வேணும்னா நாங்கள் ட்ரெண்ட் பண்ணுவோம், வேண்டாட்டி ட்ரெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான். ஸோ போன முறை அவங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க, எதிர்கட்சியிலாக இருந்தாங்க, அதனால் கோ பேக் மோடி அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணாங்க. இந்த முறை அதற்கான தேவை இல்லை, 3 லட்சம் கோடி ரூபாய் வரை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பாஜகவின் சார்பாக மோடி அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட அரசியல் தில்லாலங்கடி உள்ளடி வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஃபர்ஸ்ட், நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க போன வீடியோக்கு கீழே வந்துக்கிட்டு செம்மையான ரெஸ்பான்ஸ், எல்லாம் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் இருந்தாலும் சில பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸையும் என்னால் பார்க்க முடிந்தது. அது எப்படி விக்கி, போன வீடியோவில் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்காம விட்டுட்டீங்க, கருணாநிதியை போட்டு 1 மணி நேரமாக பொழந்த பிறகு தான் விஜய் அவர்களை போட்டு பொழந்தாரு, விஜய் அவர்களை பற்றி பேசினதை மட்டும் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, விஜய் ஆதரவாளரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நேராக விஜய் ஆதரவாளர்கள் 2 தினங்களுக்கு முன்னாடி நீ நாம் தமிழர் கட்சி தம்பி தானே, அதனால தானே விஜய் அவர்களை பற்றி இப்படி சொல்கிற அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த முத்திரை குத்துதல் அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. பட் ஒரு விஷயத்த இப்போ நான் ரொம்ப கிளாரிட்டியாக சொல்ல விரும்புகிறேன். யுத்த அறிவிப்பு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பெரிய போர்க்களத்துக்கு போகும்போது சின்ன படைகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, குட்டி குட்டி படைகள், அவங்கள அடிக்கிறத யாருமே பெருசாக பேச மாட்டோம். நம்முடைய மெயின் எதிரி யார் அப்படிங்கிறத வச்சு தான் போர் அறிவிப்பு அப்படிங்கிறது வரும். நாம் தமிழர் கட்சியினுடைய மெயின் எதிரி யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ நாம் தமிழருக்குள்ளேயே உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறதுல எனக்கு இப்போதும் மாற்று கருத்து கிடையாது. நிறைய பேர் இப்போ விஜய் அவர்களை எதிர்த்து தான் அடித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றவங்களுடைய கருத்தா ஒரு கருத்தை என்னால் பார்க்க முடிந்தது. சீமானை தவிர்க்க விஜயை காட்டி திராவிட லாபிகள் அரசியல் செய்யும் போது அதே விஜயை அடித்து தான் நாதாக்கா கருத்து என்னன்னு மக்களுக்கு சொல்ல முடியும். செம்மணி படுகொலை இதனால் பேசு பொருளாச்சினி விஜயும் அம்பலப்படுவார், திராவிடமும் அம்பலப்படும். இந்த அரசியல் கூட புரியாதவனுக்கு எதுக்கு அரசியல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேட்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் நாம் தமிழர் கட்சி சார்ந்திருக்கக்கூடிய இந்த கொள்கையை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க. அவங்களாம் முன்னாள் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள், இல்லை இப்போதும் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறவங்க, இல்லை கொஞ்சமாக இதே மாதிரி விலகி நிற்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு வச்சுக்கலாமே. பட் அவங்க சொல்றக்கூடிய விஷயம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க என்ன சொல்றாங்க, விஜய் அவர்களை காண்பித்து சீமான் அவர்களுடைய ஓட்டை பிரிக்க வந்திருக்காங்க, இதனால சீமான் தவிர்க்கப்படுவார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் நம்புறாங்க. அப்படி சீமான் தவிர்க்கப்படுவதை தடுப்பதற்கு நேரடியா விஜய் அவர்கள், திமுகவால் களமிறக்கப்பட்ட விஜய் அவர்களை அடித்தால்தான் இது எல்லாம் நடக்கும் அப்படின்னா நாங்க அவங்களுக்கு அடிக்க போறோம், அதனால தான் சினிமாவுக்கும் சித்தாந்தத்துக்கும் இடையே ஒரு போர் அப்படிங்கிறத சீமான் அவர்கள் அறிவித்தார்கள் அப்படின்னு சொல்றதான் கருத்தா வந்திருந்தது. ஸோ இந்த கருத்தை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், ஒரு பெரிய எதிரி அந்த பெரிய எதிரியை அடிக்க விடாமல் இருப்பதற்காக ஒரு குட்டி எதிரியை நம்ம முன்னாடி ஏவி விடுறான். நாம் இந்த குட்டி எதிரி கூடயே சண்டை போட்டுட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நாம் தமிழர் கட்சி ஒரு குட்டி எதிரியாக இருக்கக்கூடிய, இப்போ தமிழக வெற்றி கழகம் உங்களை பொறுத்த வரைக்கும் குட்டி கட்சி தானே, அவங்க இப்போ தானே வந்திருக்காங்க, இப்போ தானே திரைப்படத்திலிருந்து வந்திருக்காங்க. ஒரு எலெக்ஷனே இன்னும் சந்திக்காத அவர்களை பார்த்து நாம் தமிழர் கட்சி பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. நாம் தமிழர் கட்சி இதுவரையிலும் பார்க்காத எலெக்ஷன், இதுவரையிலும் கூட்டணி வைக்காதது அப்படிங்கிறதுலாம் ஏகப்பட்ட ரெக்கார்டு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிகிட்ட இருக்கு. ஸோ இங்கே திராவிட கட்சிகள் விஜயை வைத்து லாபி செய்கிறாங்க, அதனால நாங்கள் விஜய் அடிக்க கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இதே நாம் தமிழர் கட்சியை நேசிக்கக்கூடிய சில கருத்துக்களையும் பார்க்கலாம். இது எதுவுமே என்னுடைய கருத்துக்கள் கிடையாது, இது எல்லாமே சோசியல் மீடியாவில் வலம் வரக்கூடிய கருத்துக்கள். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு எதிராக போர் அறிவிப்பை அறிவித்துள்ளார். அதாவது 2026 யுத்தம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய தாவேக்காக்கும் தான், சினிமாவுக்கும் சித்தாந்தத்துக்கும் என்ற போரை தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக செய்ய போவதாக அறிவித்திருக்கிறார். சரிதானே? இதுவரையிலும் சரியான செய்தி தானே? ஏன்னா நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இதை சரியா கவனிக்கணும். அண்ணனுக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது நோக்கல்ல, மாறாக யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று பேரம் பேசும் சக்தியை பெறுவதே நோக்கென்று அதைத்தான் அண்ணன் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவங்க விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதாவது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது அண்ணனுடைய நோக்கமாக இல்லாமல் இங்கே ஆட்சி அமைக்க வேண்டியது யார், அதற்கான தரகர் வேலை அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் அதில் எனக்கு உடன்பாடு இல்லைனாலும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து பேரம் பேசும் சக்தியை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பேச்சு, இந்த டாக் எல்லாமே ஏன் வருதுன்னா, ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தது தான், சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தது முத்து அவர்களுடைய மறைவுக்கு.
உண்மையிலேயே முத்து அவர்களுடைய மறைவுக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்கணும் சீமான் அவர்கள். அதை விடுத்து நேரடியாக ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. அப்போ அவர் என்ன கேட்குறாரு, மறுபடி அண்ணனிடம் சில கேள்விகள். தமிழக வெற்றி கழகம் தமிழின அழிப்பிற்கு துணை நின்ற கட்சியா அப்படின்னு கேட்குறார். நம்முடைய இலக்கு என்ன? இங்கே நம்முடைய இலக்கு அப்படிங்கிறது நம்ம தமிழீழ மக்கள், நம்ம உறவுகள், தொப்புள்கொடி உறவுகள் கொல்லப்பட்ட போது அதை தடுக்காத திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளை எதிர்ப்பது. அப்படி எதிர்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தமிழக வெற்றி கழகம் தமிழின அழிப்பிற்கு துணை போன கட்சியான்னு சொல்லி கேட்குறார். அவங்க தமிழின அழிப்பை துணை போன கட்சியாக இருந்தால் நீங்கள் எதிர்ப்பதில், போர் அறிவித்ததில் ஏதாவது பிரயோஜனம் இருக்குது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி அந்த நேரத்தில் இல்லாத போது அவங்க தமிழின அழிப்புக்கு காரணமானவர்கள் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு எதிராக நீங்கள் போர் அறிவிப்பு அப்படிங்கிறத விட்டுருக்கீங்க. அடுத்ததா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருக்கும் கட்சியா? ஆட்சியில் நிறைய அவலங்கள் நடந்துட்டு இருக்கு, ஏகப்பட்ட இடத்துல பெண்களுக்கு எதிரான இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை நாம் எதிர்த்து அரசியல் செய்வது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை. அப்படின்னா இந்த நண்பர் கேட்குறாரு, அது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சினா நீங்கள் எதிர்த்துக்கோங்க, போர் அறிவிப்பை செய்யுங்க. ஆனால் ஆட்சியிலே இல்லாத கட்சியை பார்த்து நீங்கள் போர் அறிவிப்பை செய்திருக்கிறீர்களே. தமிழக வெற்றி கழகம் மணல் கொள்ளை, மலை கொள்ளை, கனிம வள கொள்ளை என்பவற்றில் ஈடுபட்ட கட்சியா? சரிதானே? கனிம வள கொள்கையை நாங்கள் தடுப்போம். உண்மையிலேயே கன்னியாகுமரி பக்கத்துலலாம் ஏகப்பட்ட லாரிஸ் மெடிக்கல் வேஸ்ட் அப்படிங்கிறது வந்த போதெல்லாம் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க அங்கே நின்று களப்பணி செஞ்சாங்க, அதை எதிர்த்து போராடினாங்க, இல்லைன்னு சொல்லலை. அப்போது நாம் யாருக்கு எதிராக போராட வேண்டும்? இந்த கனிம வளத்தை கொள்ளையடிக்கக்கூடிய, கனிம வளத்தால் வீடு கட்டி சந்தோஷமாக இருக்கக்கூடிய, கனிம வள திருட்டை தட்டி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எதிராக நம்ம நின்றிருக்க வேண்டும். ஸோ தமிழக வெற்றி கழகம் மணல் கொள்ளை, மலை கொள்ளை, கனிம வளை கொள்ளை என்பற்றில் ஈடுபட்ட கட்சியான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் ஊழல் செய்து தமிழக அரசை கடனில் வீழ்த்திய கட்சியான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் மதுபான கடைகளை திறந்து வைத்த கட்சியா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இப்படி எதுவுமே இல்லாத ஒரு கட்சி தான் நம்முடைய எதிரி. சித்தாந்தமா சினிமாவா அப்படின்னு சொல்லி இதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணி அதை பெரிய அளவில் பூம் பண்ணி நாம் இப்போ விஜய் அவர்கள் தான் எதிர்க்க போகிறோம், தமிழக வெற்றி கழகத்தை தான் எதிர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? உடனே கொஞ்சம் பேர் வருவீங்க, நேற்றைய காணொலியை கம்ப்ளீட்டாக பார்த்தியா விக்கி, அதில் கருணாநிதியை போட்டு பொலன்னு பொழந்திருந்தார்ல, எதுக்காக பொழந்திருந்தாரு? ஈழ பிரச்சனை, அங்கே ஈழப்போர் முடிவுக்கு வரும்போது உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. பிரணாப் முகர்ஜி போர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இவர் உண்ணாவிரதம் இருந்ததும் போர் முடிவுக்கு வந்ததும் இந்திய அரசாங்கத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னா என்ன இதுக்கு நீங்க அங்கே போய் உண்ணாவிரதம் இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறார். இது எல்லாமே அந்த ஸ்டேஜில் செம்மணி படுகொலை அப்படின்னு சொல்ற அந்த ஸ்டேஜுக்கு உரித்தான வரலாறு. எதிர்கால திட்டம் என்ன அப்படிங்கிறத சீமான் சொல்லும்போது அந்த இடத்துல திமுகவை எதிர்ப்போம், திமுக தான் நம்முடைய முதல் எதிரி, திமுகவினுடைய கொள்கை தான், திராவிடம் தான் நம்முடைய முதல் எதிரி அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு, இந்த திமுகக்கு எதிராக போர் அறிவிப்பு அப்படிங்கிறத சொல்றதை விட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு? வரலாற்றை சொன்ன மனுஷன், வரலாற்றில் கலைஞரை பற்றி பேசின மனுஷன், வரலாற்றில் கலைஞர்கள் தமிழர்களுக்கு செய்த துரோகத்தை பற்றி பேசிய மனுஷன் எதிர்காலத்தில் நம்ம யார் கூட மோத போறோம் அப்படின்னு சொல்றார். ஸோ வரலாற்றிலிருந்து எதிர்காலத்தை நாம் உருவாக்க வேண்டுமா, இல்லை வரலாறு வேற எதிர்காலம் வேற அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டுமா? வரலாற்றில் திமுக நமக்கு பெரிய துரோகம் செஞ்சிருக்கு, ஆனால் எதிர்காலத்தில் திமுக இல்லாமல் நாம் தமிழர் கட்சி தாவேக்காவை எதிர்க்க போகிறது, போர் யுத்தம் செய்ய போகிறது அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வியே கேட்டிருக்காங்க. இதுக்கு மேலே அவரை பார்த்து கேள்விகள் கேட்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இல்லை இதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க பெரிய அளவில் அண்ணன் இதற்காகத்தான் திமுகவை எதிர்த்தார், இப்போ நாம் தமிழர் கட்சி தாவேக்காவை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான வேலிட் ரீசன் அப்படிங்கிறத சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகம் வந்ததனால் சீமான் அவர்களுடைய ஓட்டுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு கிடையாது. அடிச்சு சொல்லுவேன், தமிழக வெற்றி கழகம் சினிமா மோகத்தால் வந்த கூட்டம் என்றால் நாம் தமிழர் கட்சி கொள்கை மோகத்தால், கொள்கைக்காக, இன பற்றுக்காக வந்த ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை இந்த சினிமா அடித்து கொண்டு போய்விடும், சினிமா நம்ம கூட்டத்தை பிரிச்சிரும், அதனாலதான் நம்ம சித்தாந்தமா சினிமாவா அப்படின்னு சொல்ற ஒரு போரை தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்ற இந்த முட்டு கொடுக்குற வேலையெல்லாம் வேணாம். நான் நேரடியாக தான் பேசுகிறேன். இங்கே யாரும் என்னுடைய ஆதரவாளரோ எதிர்ப்பாளரோ கிடையாது. இங்கே நாம் தமிழர் கட்சியை வச்சு பேசுறதுனாலையோ இல்லை தமிழக வெற்றி கழகத்தை வச்சு பேசுறதுனாலையோ வியூஷிப் மாற்றி சண்டை போட்டுக்கிடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதற்காக உண்மையை சொல்லாமல் இருந்தால் எப்படி? சரி, உங்களுடைய போர் அறிவிப்பு 3 கட்சியாக பார்த்து சொல்லியிருக்க வேண்டியதானே?
எனக்கு நாம் தமிழர் கட்சி இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பான் கட்சியான திமுகவையும் எதிர்ப்போம், அதே நேரத்தில் அதிமுகவையும் எதிர்ப்போம், நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தையும் எதிர்ப்போம், நாங்கள் தாண்டா கெத்து அப்படின்னு சொல்லியிருக்கணும். இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி தடுமாற்றம் அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றத இதை அக்செப்ட் பண்றதுக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகளுக்கு முடியலை அப்படின்னா உண்மையிலேயே இங்கே தடுமாற்றம் எல்லோருக்கும் வந்திருப்பதாக நாம உணர வேண்டும். நம்முடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத பாருங்க. நம்முடைய இலக்கு திராவிடத்தால் வீழ்த்தப்பட்டோம், திராவிடத்தை அழிப்போம் அப்படிங்கிறது தான். உடனே அடுத்ததான் நீங்க ஒன்று சொல்லலாம், திராவிடத்தால் வீழ்த்தப்பட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே தமிழக வெற்றி கழகமும் திராவிட சித்தாந்தத்தை தானே வைத்திருக்கிறது, அவங்கள வீழ்த்தினாலே திராவிடம் வீழ்ந்து விடும்ல அப்படின்னு கேட்டா இல்லை. அசுர வேகத்துல இன்னொரு திராவிட முன்னேற்ற கட்சி அப்படிங்கிறது வளரும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். திராவிட முன்னேற்ற கட்சி அவங்களுடைய எலெக்ஷன் எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க? எக்ஸாக்டா அவங்க ஒரு 15-18% ஓட்டு நமக்கு கேரண்டி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. 12% இஸ்லாமியர்கள் ஓட்டு, 5-6% கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு. இந்த சிறுபான்மையினர் ஓட்டு அவங்க கிட்ட ஆல்ரெடி இருக்கு, டெடிகேட்டடா அவங்களுக்கு 18% ஓட்டு இருக்கு. இன்னும் 5%-10% ஓட்டை மட்டும் வாங்கினா போதும், திமுக வென்றுவிடும். இதுதான் திமுகவினுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இங்க இருக்கக்கூடிய நபர்கள், சிறுபான்மையினர்கள் பிஜேபி மேல இருக்கக்கூடிய வெறுப்பு காரணமாக, பிஜேபியின் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி காரணமாக, பிஜேபி ஐயோ நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய அரசியல் அவங்கள சொல்லி பயம் காட்டி இருக்கிறதுனால நம்ம செத்தாலும் பரவாயில்ல. ஒருத்தர் சொன்னார், அன்கண்டிஷனலா அவங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க திமுக. அதற்கெல்லாம் காரணம் இந்த 18% சிறுபான்மையினருடைய ஓட்டு தான். அவங்க எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, நாம கெட்டு போனாலும் பரவாயில்ல, பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது பாய் அப்படின்னு சொல்லி திமுக காரங்க சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக திமுக எல்லாரும் ஓட்டு போட்டுடுறாங்க. இதனால திமுகவினுடைய ஒட்டுமொத்தமான ஆட்சியும் இங்கே பல குழப்பங்களையும் பல பிரச்சனைகளையும் உருவாக்குது. ஆனா அதை பத்தி சிறுபான்மையினர்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த கேள்வியும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜக உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ பாஜக அப்படிங்கிற பூச்சாண்டியை காண்பித்து சிறுபான்மையினுடைய ஒட்டுமொத்தமான ஓட்டையும் யார் அறுவடை செய்து கொண்டிருந்தார்கள்? திமுக அறுவடை செய்து கொண்டிருந்தது. அப்படி திமுக அறுவடை செய்யக்கூடிய அந்த சிறுபான்மையினுடைய ஓட்டை இப்ப யார் கொஞ்சமா பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த நேரத்துல தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா இந்த ஓட்டு பிரிப்பை யாரால செய்ய முடியாது? தமிழக வெற்றி கழகத்தால செய்ய முடியாது. அது நேரடியா திமுகக்கே போகும். அப்ப இங்க யார் வெற்றி பெறுவார்கள்? உண்மையிலேயே திமுக வெற்றி பெறும். ஏன்னா ஆல்ரெடி 18% ஓட்டு அவங்க கிட்ட இருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னா உண்மையிலேயே திமுகவினுடைய பி டீம் யார்? தமிழக வெற்றி கழகமா? இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகத்தான் எங்களுடைய போர் அப்படின்னு சொல்ற நாம் தமிழர் கட்சியா? இல்ல 2 பேருமே பி டீமா? 2 பேருமே நாடகம் ஆடுகிறார்களா? இதுல ஏதோ ஒண்ணுதான் உண்மை. அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் நம்முடைய எதிரி தான், அதை நாம் தமிழர் கட்சி மறுக்கவே வேண்டாம். ஆனா அதை விட பெரும் எதிரி ஒருத்தர் இருக்கானே, அதை விட கொடூரமான எதிரிகள் இருக்காங்களே, அவங்களை எதிர்ப்பதற்கு உங்களுடைய போர் என்ன சொல்கிறது? உங்களுடைய போர் முழக்கம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீமா இருக்கணும். அந்த நேரத்தில் நான் குட்டி போர் டிவிகே கூடயும் பெரிய போர் டிஎம்கே கூடயும் செய்வேன், அதெல்லாம் விளையாட்டுக்கு ஆகாது. அங்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஸோ சீமானவர்கள் சொல்லியிருக்கிறதின் அடிப்படையில் போர் அப்படிங்கிறது சித்தாந்தத்துக்கா சினிமாவுக்கா அப்படின்னு கேட்டது மிகப்பெரிய தவறு தான். அந்த தவறை சொல்லி காண்பிப்பதால் இங்கே பிரச்சனைகள் வரும், இல்லை விமர்சனங்கள் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் இந்த முன்னுதாரணம் நிச்சயமா நாம் தமிழர் கட்சிக்கு 2026 தேர்தலில் பெரிய அளவில் பேக்ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இப்பவே நாம திருத்திக்கிட்டோம், நம்முடைய கொள்கை ரீதியாகவும் நம்முடைய கோட்பாட்டு ரீதியாகவும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய எதிரி இப்ப அரசியல் கட்சியா இருக்கக்கூடாது. இவ்வளோ நாள் நம்மளை ஏமாற்றிய, ஈழப்படுகொலைக்கு காரணமாக இருந்த, தமிழர்களை வஞ்சிக்கக்கூடிய மிக முக்கியமான எதிரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கருத்தாகி இருக்க வேண்டும். இதுல இருந்து மாற்று கருத்து, இதுல இருந்து முட்டு கொடுக்கறதுக்கு யாராவது வந்தீங்கன்னா, இன்னும் நிறைய பேருடைய ட்வீட்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் பேக்கப்புக்காக எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் வெளியில கொண்டு வர வேண்டியதா இருக்கும். அதுல இப்ப நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்ன ட்வீட் போட்டிருக்காங்க, அந்த ட்வீட்டுக்கு எப்படிலாம் சாதகமான வியூஸை வர வச்சிருக்காங்க, இது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணிட்டு தான் இவ்வளவு விஷயங்கள் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அவருடைய ட்வீட் இன்னும் முடியல. இப்படி தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்க எந்த காரணம் இல்லாமல் அவர்களை எதிர்க்கிறீர்கள் என்றால் உங்கள் இலக்கு ஆட்சியை கைப்பற்றுதல், மாறாக ஆட்சியாளர்கள் சொல்வதை செய்வதே இலக்கா? ஆட்சியாளர்கள் சொல்வதை செய்வதே இலக்கா? நீங்க செத்துப்போன கருணாநிதியின் மூத்த பொண்டாட்டி மகன் மூகா முத்துவின் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லாமல் கருணாநிதி அவர்களுடைய 2வது பொண்டாட்டி மகன் ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு ஆறுதல் சொல்லும் போதே புரிஞ்சிருச்சு. பாத்தீங்களா? எல்லாருக்கும் அந்த டவுட் தான் இருக்கு. நீங்க மாண்பு அப்படின்னு சொல்றீங்க, அரசியல் மாண்பாக நான் அவருடைய சகோதரரை சந்தித்தேன் அப்படின்னு சொன்னீங்களே,
அந்த அரசியல் மாண்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே மூகா முத்து அவர்கள் அவரை இழந்து வாடக்கூடிய அந்த குடும்பத்தை போய் பார்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இதுதான் சிக்கலாக மாறி நிற்கிறதே தவிர வேற எந்த பிரச்சனையும் நாம் தமிழர் கட்சியிடம் இல்லை. ஆனால் இதிலிருந்து டிவேட் ஆகி மறுபடியும் கருணாநிதியை போட்டு பொழந்த அதே நம்ம சீமான் அவர்கள் ஏன் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் செம்மணி அந்த கூட்டத்தில் அவர் சொல்லலை? அதற்கு பதிலாக சினிமாவா சித்தாந்தமா அப்படின்னு சொல்லி ஏன் முடித்து கொண்டார்? வரலாற்றை மட்டும் பேசிவிட்டு எதிர்கால திட்டம் விஜய் கூட தான் சண்டை அப்படின்னு சொன்னதற்கான காரணம் என்ன? இதை தான் கேட்குறாங்களே தவிர இதில் பெரிய சூட்சமம் எதுவுமே கிடையாது. கடைசியாக ஒருத்தர் கேட்குறார், எனக்கு முதல்வர் ஆகக்கூடிய தகுதி இல்லையா? வர்றவங்கெல்லாம் முதல்வர் அப்படின்னு சொல்றாங்களே, இப்போ எனக்கு 25 வருஷமா நான் இருக்கேன், எனக்கு முதல்வர் ஆகக்கூடிய தகுதி இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் இன்னைக்கு சனாதானத்தை ஒழித்த திருமாவளவன் அவர்கள் பிஜேபி அரசாங்கம் மோடி அவர்களுடன் இணைந்து ஸ்டேஜை ஷேர் பண்ணார் அப்படிங்கிற ஒரு செய்தி. அதற்கு திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? நான் எம்பி, அவர் பிஎம், அதனால அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போறேன். ஏங்க திமுக பிரைம் மினிஸ்டர் பங்கெடுக்கக்கூடிய ஒரு விழாவுக்கு போகும்போது அது புரோட்டோகாலாக மாறுகிறது. அதே நேரத்தில் அதிமுக இதே பிரைம் மினிஸ்டர் வந்தபோது போனால் அது மட்டும் வெட்கக்கேடான அரசாங்கம், வேதனையான அரசாங்கம் அப்படின்னு சொல்லி ட்ராமா போட்டிங்களே, என்னங்க சார் உங்கள் நியாயம்? நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.